Hi everyone, this is Nandini. Welcome back to our channel. So today it is episode 2 of Magic Monday. Last week நம்ம எல்லாருமே gratitude journaling ஓட ஸ்டார்ட் பண்ணோம். Hope you all have done it. நிறைய பேர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே டெய்லியும் கரெக்டாக மார்னிங்கும் நைட்டும் வந்து என்னோட ஜேர்னலிங் வந்து கரெக்டாக நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் டுடே அகெயின் ஐ ஆம் பேக் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அனதர் ஒரு குட் ஹேபிட், அனதர் ஒரு பாசிட்டிவாக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டோட தான் இன்னைக்கு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலேஸ் லெட் என்டர் இன்டு தி வீடியோ. All about positive affirmation. So நான் first positive affirmation நான் என்னன்னு சொல்லிட்டு அந்த positive affirmations நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் எப்படி சூப்பர் டூப்பரா மாறிடுங்கிறதா சொல்ல போறேன். நீங்க வந்து என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அட் ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் சென்டென்சஸ். எதர் ஒரு ட்ரூவா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல அந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்ல நிஜமாலே உண்மையா நடக்கணும் அப்படிங்கறத ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுறதா பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல வார்த்தைகளையும் பேசுறதா பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெக்னிக்கா நம்ம லைஃப்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 techniques நான் இன்னைக்கு சொல்ல போறேன். The first one it is YouTube, the second one Spotify and the third one using various apps. இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெரி 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 ஈஸி. ஸோ டெய்லி மார்னிங் நம்ம எல்லாரும் எந்திரிச்சோமே ஃபர்ஸ்ட் எடுக்கிற விஷயம்னா மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருக்கேன், ஜேர்னல் எழுதணும். டெய்லி காலையில் எழுதுமே ஃபர்ஸ்ட் ஜேர்னல் எழுதுங்க. ஜேர்னல் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் ஃபோன் எடுங்க. மொபைல் ஃபோன் எடுத்துட்டு யூடியூப் போயிட்டு மார்னிங் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் ப்ளே பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஜாகிங் போறீங்க, வாக்கிங் போறீங்க, ஜிம் போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்லை வீட்டு வேலை பண்றீங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்றீங்க, என்ன வேலையா வேணாலும் வந்து இருக்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸை போட்டு விட்டு நீங்கள் லிசன் பண்ணிட்டே வந்து உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணலாம். பிகாஸ் நம்ம எல்லாரும் மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு பேட் மூட்ல எந்திரிச்சிருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா வந்து இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மூடே நம்ம த்ரூ அவுட் தி டே கொண்டு போகாம இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளோட மூடை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த டேவே வந்து மாத்திரும். நம்ம இன்னும் வந்து ஹாப்பியா வச்சிருப்போம். நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டே பண்றீங்கன்னு வைங்க, ஒரு 50% உங்க காதுக்குள்ள வந்து போகும். அது வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்து மாற்றும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருமே வந்து பண்ணலாம். இதுல ஹாப்பினஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போடலாம், இல்ல வந்து மணி அஃபர்மேஷன்ஸ் போடலாம், ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன்ஸ், கரியர் அஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு ஒரு பெட்டரான கரியர் வேணும் அப்படின்னா கரியர் அஃபர்மேஷன்ஸ் போடலாம். இஃப் யூ வாண்ட் மணி யூ கேன் யூஸ் மணி அஃபர்மேஷன். ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்பாட்டிஃபை நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய அதுல வந்து பாட்காஸ்ட் இருக்கும், நிறைய பீப்புளோட அஃபர்மேஷன்ஸ், நிறைய பேர் வந்து நிறைய வந்து பேசியிருப்பாங்க, அது எல்லாமே வந்து இருக்கும். நீங்க வந்து இதுல ஒரு குட்டியை ரிசர்ச் பண்ணி தான் வந்து போகணும். பிகாஸ் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிடாது இல்லையா. அதுல உங்களுக்கு நீங்க வந்து நிறைய கேட்டு பாருங்க. உங்களுக்கு கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் வெரி வெரி ஈஸி. அண்ட் இப்போ நான் சொல்ல போறது யூசிங் ஆப்ஸ், இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஆப்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ இன் டு யுவர் பிளே ஸ்டோர் போயிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய ஆப்ஸ் வந்து வரும். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நான் இப்போ ஒரு 3 ஆப்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணது நல்லா இருக்கும். இது அதனால நான் வந்து சொல்கிறேன். இதை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லி அஃபர்மேஷன், செகண்ட் திங்கப், தேர்ட் ஆப் வந்து ஐ ஆம் டெய்லி அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப். இதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து டெய்லி அஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி லைக் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் வரும். ஹாப்பினஸ், ஃப்ரெண்ட்ஷிப், பியூட்டி, லவ், ஹெல்த், எக்ஸசைஸ், ரிலேஷன்ஷிப், பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி நிறையா வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயா போயிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து ஒரு 10 to 15 சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ எம் நாட் ஷுர் உங்களுக்கு தெரியுதான்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி கேட்டகரிக்குள்ள போறீங்கன்னு வைங்க, மை பாடி இஸ் அ கிஃப்ட் அண்ட் ஐ செரிஷ் இட் டெய்லி, மை ஸ்கின் இஸ் ஹெல்தி அண்ட் க்ளோயிங், ஐ சி மை செல்ஃப் ஆஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா
கீழே நீங்க செலக்ட் பண்ண எல்லா அஃபர்மேஷன்ஸுமே வரும். அதுக்கு ரைட் சைட் கார்னர்ல ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். லைக் இங்க தெரியுது பாத்தீங்களா, வயலட் கலர்ல ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒரு மியூசிக்கோட இந்த மாதிரி அழகழகான பிக்சர்ஸோட நீங்க செலக்ட் பண்ண அஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஐ எம் ஓப்பன் அண்ட் ரிசெப்டிவ் டு ஆல் த வெல்த் தட் யூனிவர்ஸ் ஆஃபர்ஸ் மீ. ஸோ இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அழகா ஒரு பிக்சரோட ஒரு காமா ஒரு மியூசிக்கோட வரும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டே ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸா வந்து படிக்கலாம். படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து படிச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல். பிகாஸ் நம்ம வாயால வந்து அந்த சென்டென்சஸ் வந்து சொல்றோம். இல்லை எனக்கு வேலைலாம் இருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்க யூடியூப்ல போட்டு விட்டு அதை வந்து லிசன் பண்ணிட்டு நீங்க வந்து கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க யூ டேக் அ நோட், அதை வந்து எழுதுங்க உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கறத. ஐ எம் அ மில்லியனர், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் மணி, மை ஸ்கின் இஸ் ஹெல்தி, ஐ ஹாவ் அ ஹெல்தி பாடி, ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ் ஆர் லவ்லி, மை பார்ட்னர் இஸ் வெரி லவ்லி. இந்த மாதிரி என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன வந்து வேணும், என்ன பாசிட்டிவா வந்து இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மெத்தட் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றது, எழுதுறது, அதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபை, நெக்ஸ்ட் வந்து லைக் யூடியூப்ல வந்து கேட்கறது. இல்லை என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தி சேம் கோஸ் வித் நைட். நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எகெயின் இதுல ஏதாவது ஒரு ஆப்ல வந்து பாருங்க. இல்லைன்னா வந்து யூடியூப்ல வந்து சிம்பிளா நைட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அதை பேசாம போட்டு விட்டுட்டு கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா சூப்பரா தூக்கம் வரும். பிகாஸ் நைட்டும் ஏன் பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன்னா, நைட் தான் நம்ம தூங்கும்போது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் இருக்கும். இப்போ மார்னிங் கூட வந்து அடுத்து இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். பட் நைட் வந்து நம்ம காமா ரிலாக்ஸ்டா படுத்துப்போம். எந்த வேலையுமே அடுத்து கிடையாதுல்ல. ஸோ அதை பாட்டுக்கு நீங்க போட்டு விட்டு யூ கேன் ஜஸ்ட் தூங்கிடலாம். நீங்க அப்படியே வந்து தூங்கிட்டீங்கன்னா அந்த டே சூப்பரா வந்து முடிஞ்சிடும். அண்ட் பிலீவ் மீ, நீங்க இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கறது இல்லைன்னா எழுதுறது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களையே அறியாம உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வரும். வை பிகாஸ் எனக்கு இந்த ஒரு கோட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரேண்டமா எங்கேயோ படிச்சேன், ஐ டோன்ட் பிலீவ் எங்க அப்படின்னு. எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் மவுத் இஸ் அ மந்த்ரா. நம்ம ஒவ்வொரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர்றது எல்லாமே மந்த்ரா தான். பொதுவாக மந்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடியதான் வந்து இப்போ நம்ம சுவாமி மந்திரங்கள்லாம் நிறைய படிப்போம் இல்லையா. ஸோ நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மந்த்ரா மாதிரி தான். சரி, ஏன் மந்த்ரா மாதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா எல்லாமே நல்ல வார்த்தைகளாக வந்து நம்ம வந்து பேசணும். சும்மா பேச்சு கூட வந்து பேடா ஏதாவது நெகட்டிவா ஏதாவது வந்து நம்ம பேசிய கூடாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நெவர் எவர் எப்பயுமே வந்து நீங்க உங்களை பத்தி வந்து நெகட்டிவா பேசவே பேசாதீங்க. வாட் எவர் சிச்சுவேஷன் இட் மே பி, உங்களை பத்தி நீங்க வந்து நெகட்டிவா பேசவே கூடாது எப்பயுமே. பிகாஸ் யுவர் பாடி டசன்ட் நோ. நீங்களே வந்து உங்களை பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, when somebody speaks negative about you, உங்களை பத்தி பிடிக்காத ஏதாவது பேசுறாங்க, உங்களுக்கு அது ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து யூ ஜஸ்ட் டேர் டு சே நோ. இல்ல என்னை பத்தி இப்படி பேசாதீங்க, என்னை பத்தி இந்த மாதிரி நெகட்டிவா வந்து பேசாதீங்க அப்படிங்கறத சொல்லிருங்க. பிகாஸ் நான் சொல்றதான் ஒவ்வொரு விஷயமே வந்து பதிஞ்சிட்டே வந்து இருக்கும் இந்த யூனிவர்ஸ் இதுல வந்து. அதனால வந்து நம்ம பேசுறது எல்லாமே நல்லாவே பேசலாம். நம்மளை பத்தி நம்மளும் வந்து குறைவா வந்து பேசிக்க வேணாம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்க வேணாம். பேசுறாங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நோ சொல்லிருங்க. நோ சொல்ல வந்து கத்துக்கணும் எல்லாருமே இல்லையா. ஸோ இந்த விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவா பேசுறது அப்படிங்கிறது வந்து என்னால் இது முடியுமா, நான் இது பண்ணிடுவேனா அப்படின்னு வந்து நம்ம சில விஷயம் வந்து நினைப்போம் இல்லையா. அது கூட வந்து நம்ம நினைக்கவே கூடாது எப்பயுமே. யூ கேன் டூ எவ்ரிதிங். எல்லாமே உங்களால வந்து முடியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா இவ்வளோ தூரம் போக முடியாட்டியும் ஒரு இவ்வளோ தூரமாவது நம்ம அந்த விஷயத்துல வந்து போயிடுவோம். ஸோ முடியாதுன்னு நினைச்சோம்னா சுத்தமா போகவே மாட்டோம், இங்கே நின்றுவோம். முடியும்னு நினைச்சோம்னா இங்கே போறது இங்கே கிட்ட வந்து போவோம். ஸோ எப்பயுமே வந்து உங்களை பத்தி நீங்க வந்து எப்பயுமே வந்து திங்க் சம்திங் ஹை அபவுட் யுவர் செல்ஃப். அது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். உங்களை பத்தி எப்பயுமே வந்து உயர்வா வந்து நினைங்க. ஹாவ் ஹை தாட்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இப்பெல்லாம் இருந்தோம்னாவே வந்து நம்மளோட லைஃப் வந்து சூப்பரா வந்து போயிடும். நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து லைஃப்ல போயிடுவோம். ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்ன ஹேபிட் கூட இந்த ஹேபிட்டையும் வந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஃபாலோ. நீங்க இந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு ரெட் ஹார்ட் வந்து கொடுங்க. அண்ட் நீங்க கிராட்டிடியூட் சேனலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் இன்னொரு குட் ஹேபிட்டோட உங்க எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Nandini. Tada, bye bye.